ஹை கைஸ். ஸோ அடுத்து நம்ம எந்த காலேஜை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆர்இசின்னு சொல்லக்கூடிய ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த காலேஜை பார்த்து என்ன ரிவ்யூவை போட சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் இந்த காலேஜை பற்றி ஒரு டீட்டெயில் வாக்கத்ரூவாக கொடுக்க போகிறோம். ஸோ வாங்க லெட்ஸ் பிகின். இந்த காலேஜ் ஆக்சுவலாக சென்னையில் தண்டலம்னு சொல்லி ஒரு ஏரியாவில் தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு. இது ஆக்சுவலாக சென்னை பெங்களூர் ஹைவேக்கு மெயின்லேயே வரும். அண்ட் இந்த காலேஜ் சென்னையிலே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் காலேஜ்னே சொல்லலாங்க. ஏன்னா சென்னையில் அட்டானமஸ் கேட்டகிரிக்கு கீழே வர காலேஜஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்எஸ்என்க்கு அடுத்து ஒரு நல்ல டாப் ரேங்க் காலேஜை பார்த்தோம்னா இந்த காலேஜை தாங்க சொல்லலாம். ஸோ இந்த காலேஜ் ஒரு டாப் ரேங்க்டு காலேஜ்ன்றதுனாலே உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா சீட்ஸுமே ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட்லேயே ஃபில் ஆகிடுங்க. இருந்தாலும் சில சீட்ஸ் பாக்கி இருக்கும். அதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோடைய மிட்டில் பார்ப்போங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இந்த காலேஜ் கிடைக்கிறது கொஞ்சம் டஃப்பு தாங்க. பட் ஒன்ஸ் கிடச்சிட்டு உள்ளே போயிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, ஃபுல்லாக ஜாலி தான். எடுத்தோடனே எல்லாரோடைய ஆர்வத்தையும் தூண்டுறதே இந்த பிளேஸ்மெண்ட் தாங்க. ஸோ வாங்க அதுலேருந்தே ஆரம்பிக்கலாம். ஸோ இவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 95% ப்ளஸ் பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்கிறதா சொல்கிறாங்கங்க. பட் இது ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் மாறுபடலாம் டியூ டு தி ஏஐ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ் ரிலேட்டட் டு இட். பட் ஓவராலாக இது ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜ் தானுங்க. அண்ட் இங்கே ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 28 to 30 lakhs per annum வரைக்கும் வருதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் 8 lakhs per annum வரைக்கும் வருங்க. இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா வெவ்வேறு விதமான டிஃப்ரெண்ட் ஸ்பெஷலைசேஷன்ஸோடு ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஐடி, ஏஐடிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஏஐஎம்எல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸில் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த காலேஜ் உங்களுக்கு ஒரு செம்மையான சாய்ஸ்ன்னே சொல்லலாங்க. ஸோ அடுத்து நம்ம இவங்களுடைய கட் ஆஃப்ஸை ஸ்டடி பண்ணி பார்த்தோன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸில் ஜாயின் பண்ணணுன்னா ஓசி கேட்டகிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக 190+ கட் ஆஃப் வச்சுருக்கணுங்க. அண்ட் பிசி கேட்டகிரி கீழே வந்தீங்கன்னா ஒரு 186.5க்கு மேலே இருந்தால் ரொம்பவே நல்லதுங்க. அண்ட் எம்பிசி அண்ட் பிசிஎம் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 185லேருந்து ஒரு 190க்குள்ளே இருந்தால் நம்ம சேஃபர் சைடில் இருக்கிறதா எடுத்துக்கலாங்க. அண்ட் எஸ்சி எஸ்டியை பொறுத்தளவில் ஒரு 160லேருந்து 170க்குள்ளே இருந்தாலே போதுமான அளவு தாங்க. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு இந்த காலேஜில் ஜாயின் பண்ண ஒரு நல்லாவே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா சொல்லலாங்க. ஸோ அடுத்து நம்ம இந்த காலேஜோட கேம்பஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ காலேஜ் கேம்பஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வேறு லெவல் தாங்க. உங்களுக்கு செம்மையான ஒரு கேம்பஸை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கேவே உங்களுக்கு நிறையாவே கிளப்ஸ் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்கங்க. ஸோ இங்கேயும் உங்களுக்கு நிறையாவே ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்கங்க. லைக் ஃப்ரீ வைஃபை த்ரூ அவுட் தி கேம்பஸ், ஜிம் அண்ட் இன்னும் ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தனியாக வாஷிங் மிஷின் கூட ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம சிரமையை குறைக்கிறதுக்காக இவங்க நிறையாவே வேலை பார்த்துட்ருக்கிறதா சொல்லலாங்க. ஸோ அடுத்து நம்ம இந்த காலேஜோடைய ஃபுட்டை பற்றி பார்ப்போம். ஃபுட்டுலாம் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கிறதா தாங்க சொல்கிறாங்க. பட் எதுக்கும் நீங்கள் ஒரு வாட்டி நேரில் விசிட் பண்ணி பார்த்துட்டு இவங்க மேனேஜ்மெண்ட் கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கி ஒரு ஃபுட்டை செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு டிசிஷன் எடுத்தால் நல்லாயிருக்குங்க. அண்ட் இந்த காலேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வெஜிடேரியன் காலேஜாக இருக்குனாலே உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்ணுன்னா வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தாங்க இருக்கும். பட் இங்கே உங்களுக்கு எக்கு ரிலேட்டடாக நிறையாவே டிஷ்ஷஸ் கிடைக்குங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம இந்த காலேஜோட ஃபீஸை பற்றி பார்த்துக்கிட்டோன்னா ஒரு 1.5 lakhsலேருந்து 2 lakhs per annum வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. பட் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி வழியாக போகிறதா இருந்தால் தாங்க. நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாக போகிறதா இருந்தால் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் மாறுபடலாம். பிகாஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாக போகிறதா இருந்தால் இங்கே கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் எதிர்பார்ப்பாங்க. இது வந்து கோர்சஸை பொறுத்து வேரி ஆகலாங்க. ஸோ நீங்கள் மேனேஜ்மெண்ட் வழியாக உள்ளே போகிறதா இருந்தால் நேரில் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பார்த்துட்டு எந்தெந்த கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸ்னு ஒரு வாட்டி நல்லா விசாரித்து பார்த்துட்டே ஜாயின் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் ஆர் சந்தேகம் இருந்தால் அதை நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஸோ வில் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் டாட்டா.